வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும். ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சில 3 விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டு, முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட்டு, ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் காலியிடம் கிடைக்குமா. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா போனஸ் மதிப்பெண்கள், தமிழ் தகுதி தேர்வு தோல்வி, அந்த மாதிரி ஸ்டார் கேள்விகள், இந்த மாதிரி இதர கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமா. ஸோ இவைகளை குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இன்னி வந்த டைமில். ஸோ இந்த கட் ஆஃபை நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கட் ஆஃப் விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிட்டேன். முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் வீடியோக்கள் என்ன ரேஞ்சில் இருக்குது, யாருக்கு பாஸ் மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்காக தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் முதல்லையே நான் சொல்லிடுறேன். பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 10லேருந்து 15க்குள்ளார அதிகபட்சம் இதுதான் நம்ம ஃபைனலான டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரிசல்ட்டுக்கு உண்டான இறுதி கட்ட முடிவுகள் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுக்கு பப்ளிஷ் செஞ்சுருவாங்க அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட் ஒரு பக்கம் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் பார்ட் ஏவில் பார்த்திங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க, தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்ட் பிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா பிடபிள்யூடி. ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்றது கிடையாது. பார்ட் பி மதிப்பெண்களும் போதுமே அப்படின்ற மாதிரி. பார்ட் ஏல 4 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட போதும். ஆனால் பார்ட் பி வேலிடேட் பண்ணி ஸோ அதனால் கம்யூனிட்டி வைஸாக அவங்க பார்க்குறப்ப மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் 65க்கு மேலே இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இதுதான் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அந்த ஒரு தகவல் இதுதான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக 14 பாடத்தொகுத்தில் ஸோ ஒவ்வொரு பாடவாகரியாகவும் 5லிருந்து 8 மதிப்பெண்கள் ஸ்டார் கேள்விகளாக கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு நிச்சயமாக மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 70. ஸோ கண்டிப்பாக 70லேருந்து மேலே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார் கேள்விகளுக்கு நிச்சயமாக மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒரு மதிப்பெண் கூட இந்த முதுகலை பட்டதாரியோடைய உங்களுடைய வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய மதிப்பெண்களாக இது இருக்கும். ஸோ வெற்றிகரமாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட்ஸை விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. முதுகலை பட்டதாரியில் செலக்ட் ஆகும் தேவங்களே உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே சரியாக வைத்து கொள்ளுங்கள். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் கோத்ரூ பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நான் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முந்தைய வீடியோக்களில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற தகவல் எல்லாமே நான் பரிமாறியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ கவலையே பட வேணாம். டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முந்தைய வீடியோக்கள் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.